பெஞ்சமின் அக்ராமி ட்ரேடிங் தமிழ். வணக்கம் நண்பர்களே. டிஸ்க்ளைமர். Investing in the share market involves risk and there are no guarantees of returns. It is essential to be informed, set clear financial goals and consult with a financial advisor or broker if needed. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்னங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கும் ஒரு நல்ல வழி. நீங்கள் லாஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் தினந்தோறும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதுக்கான வழிகளை நான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் ஈக்வாலிட்டி கேஷ் மார்க்கெட், டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ரெண்டு இது இருக்குது. இதை நாம் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் டைப் பார்க்க போகிறது ஈக்வாலிட்டிஸ். அதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று இன்ட்ராடே, இன்னொன்று டெலிவரி ட்ரேடிங். இந்த டெரிவேட்டிவ்ஸ் பின்னாடி நம்ம டீப்பாக பார்க்கலாம். முக்கியமாக நம்ம ஈக்வாலிட்டி மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு 4-5 வீடியோக்கு பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் கவரேஜ் பண்ணுவோம்னா, ட்ரேடிங் ஹவர்ஸ்னா டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, பிளேஸ் ஆர்டர், செக்டர் ஆஃப் இந்தியா ஈக்வாலிட்டி மார்க்கெட், இன்ட்ராடே ட்ரேடிங், டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங், ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸ்கொயர் ஆஃப் ரூல்ஸ், லாட் சைஸ், செட்டில்மெண்ட், டாக்ஸேஷன், ரெஜிஸ்டர்டு ஸ்டாக் புரோக்கர், இவங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் ஹவர்ஸ் என்பது வீக்லி மண்டே டு ஃப்ரைடே காலையில் 9:15 ஆரம்பித்து 3:50க்கு 3:30க்கு இது முடியும். 9 மணிலேருந்து 9:15 ப்ராசஸிங் செஷன் டைம். அதாவது ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவங்க இல்லை ஏற்கனவே இருக்கிறது ஸ்டார்டிங் டைமில் வந்து இதாகும். ஸ்டாக் மார்க்கெட் என்பது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறோம், லேர்ன் பண்ணுறோம். அது நாம் ஒரு கேம்பிளிங், அதாவது ஒரு சூதாட்டம் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால், அப்படி ஒரு ராங் டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய பைசா அவ்வளோ லாஸ் ஆகும். அதே இதை ஒரு பிஸ்னஸ் நோக்கோடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பை டு செல் பண்ணும்போது லாபம் கிடைக்கும். நீங்கள் எப்படி லாபம் சம்பாதிக்க வேண்டும், லாபம் மட்டுமே நாம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு இந்த ஷேர் மார்க்கெட் நாம் கற்றுக்கொள்கிறோம். முக்கியமாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வர்றதுக்கு ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் தேவை. அதுவும் சேர்த்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வரும். நாம் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட் தேவைப்படும். நாம் வாங்குகிற ஷேர், ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த டிமாண்ட் அக்கௌண்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரேடிங் மூலம் தான் அதை பை அண்ட் செல்லு நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஸ்டாக் ட்ரேடிங் பண்ண போகுது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். கொஞ்சம் அதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுன்னா ஃபண்டமெண்டல், அதாவது அனாலிசிஸ் பண்ணிக்கணும் ஸ்டாக்கை பற்றி. எப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனி இருக்குது. எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து டாடா கம்பெனி வச்சுக்கலாம், இல்லை எஸ்பிஐ பேங்க் வச்சுக்கலாம், இல்லை ரிலையன்ஸ் வச்சுக்கலாம், இன்னும் இன்ஃபோசிஸ், எந்த கம்பெனியாகவும் வச்சுக்கலாம். இந்த கம்பெனியோடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி அவங்க வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்னு கொடுப்பாங்க. அது லாபம், நஷ்டம். இது மாதிரி உள்ள கம்பெனியோட ஸ்டாக்ஸை நம்ம வாங்கி ஒரு ஃபைனான்சியலாக பார்த்தோம்னா இவங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, இந்த லெவலில் இந்த கம்பெனிகள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நாம் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இதில் நமக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபண்டமெண்டலாக நாம் மைண்டுக்குள்ளாயோ தியரிட்டிக்கலாவோ ப்ராக்டிக்கலாவோ நம்ம செய்து பார்க்கலாம். அது பிரகாரம் நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆர்டர் பண்ணணும், பை அண்ட் ட்ரேட். இதுக்கு 3 டைப் ஆஃப் ஆர்டர் இருக்குது. மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இந்த 3 ஆர்டர் பற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக் வாங்குற யாராக இருந்தாலும் இது தெரியாமல் நம்ம ஆர்டர் பண்ணால் நம்மளுடைய அமௌண்ட் அவ்வளோ லாஸ் ஆகிடும். நம்ம ஷேர் மார்க்கெட் எந்த செக்டரை பற்றி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஒன்று பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல். இதெல்லாம் சம்மந்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ, ஆக்சிஸ், இப்படி பல பேங்குகள் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி. இது எதுனா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இன்னும் பல பெரிய பெரிய ஐடி, சின்ன ஐடி கம்பெனிகள்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க.
பார்மாசூட்டிகல்ஸ், அதாவது சன் பார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா, இன்னும் ஏகப்பட்ட மெடிசின் கம்பெனிஸ் இருக்கு. அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட்டாக இருக்காங்க. ஆட்டோமொபைல், டாடா, மாருதி, மகேந்திரா, பஜாஜ், ஹோண்டா, இப்படி ஏகப்பட்ட மோட்டார் கம்பெனிஸ் இவங்களும் இதில் இருக்காங்க. கன்சியூமர் குட், அதாவது நாம தினந்தோறும் யூஸ் பண்ற ஐட்டம், பால் பொருட்களாக இருக்கட்டும், மசாலா பொருட்களாக இருக்கட்டும், இன்னும் வேறு அந்த பொருட்களாக இருக்கட்டும், அது வந்து ஹிந்துஸ்தான் லீவர், ஐடிசி அண்ட் நெஸ்லே போன்ற கம்பெனிகள் இந்த ஷேர் மார்க்கெட்ல பார்ட்டிஷியா இருக்காங்க. இந்த இன்ட்ரா ட்ரேடிங் பற்றியும் டெலிவரி ட்ரேடிங் பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கம்பெனியோட நம்ம ஷேரை வாங்குறதுக்கு டிமாண்ட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவைன்னு சொல்லியிருந்தேன். இதை கொடுக்கறது சில புரோக்கர்ஸ், அதாவது ஏஜென்சி. இந்த புரோக்கர்ஸ் சிலவங்க 5% முதல் 5 டைம்ஸ் முதல் 20 டைம்ஸ் வரை உங்களுக்கு என்ன சொன்னா மார்ஜின் லிவரேஜ் கொடுப்பாங்க. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னா இன்ட்ராடேல மட்டும்தான் நம்ம பயன்படுத்த, டெலிவரிக்கு இது பயன்படுத்த முடியாது. எக்ஸாம்பிளுக்கு 10,000 ருபீஸ் நமக்கு ஒரு ஷேரை வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் மினிமம் கூட கொடுப்பாங்க. அது எவ்வளவுனா 50,000 வரை ஷேர் வாங்கிக்கலாம். இது வந்து இன்ட்ராடே, கவனமா இருக்கணும், இன்ட்ராடே. ஆனால் டெலிவரி கிடையாது. ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா என்ன? ஸ்கொயர் ஆஃப்னா வெரி இம்பார்ட்டன்ட். இன்ட்ராடேல நம்ம பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு ஐட்டமும் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி 3:30 முடியும். அதனால 9:15 வாங்குற ஐட்டத்தை எந்த ஒரு ஷேரா இருந்தாலும் இன்ட்ராடேல வாங்குற ஷேரா இருந்தா 3:20 உள்ளாடி நாம அதை எக்ஸிட் பண்ணிருக்கணும், அதாவது சேல்ஸ் பண்ணிருக்க வேண்டும். பை பண்ணத சேல்ஸும், சேல்ஸ் பண்ணிருக்கிறத பையும் பண்ணியிருந்தாதான் இன்ட்ராடேல முடிவாகும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் என்ன பண்ணிட்டு அந்த ஏஜென்சி வந்துருவாங்க. ஆனா அதுக்கு தனி உங்கள்ட்ட பைசா கேட்பாங்க. டெலிவரி பேஸ் ட்ரேடிங் அப்படி கிடையாது. நீங்க வாங்குறீங்க, எப்ப வேணாலும் விற்கலாம். நீங்க அன்னைக்கே கூட வித்துக்கலாம், இல்ல அடுத்த நாள் விற்கலாம். ஒரு வாரம், ஒரு மாசம், லாங், அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைமை பொறுத்து நீங்க எப்ப வேணாலும் வித்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக எம்ஐஎஸ் ட்ரேடிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வந்து கவர்மெண்ட், ஏன்னா எம்ஐஎஸ் ட்ரேடிங் வந்து தான் நிறைய லாஸும் ஆகும், அது மாதிரி வின்னும் கிடைக்கும். நீங்க எவ்வளவு வின் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளவு லாஸ் வரும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த ட்ரேடிங் நீங்க பண்ணணும். கேபிட்டல் 10,000 ரூபா வச்சுடுங்க. 5x தான் மினிமம் கொடுக்குறாங்க. 50,000 ரூபாய்க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பெரிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 20 ஷேர் நம்ம வாங்கணும். ஒரு ஷேரோட விலை 2,500 ரூபா. நம்ம மார்க்கெட் ரேட்ல வாங்கியிருக்கோம் 2,500 ரூபாய். அது நாம சேல் பண்ண போறோம். லிமிட் ஆர்டர்ல சேல் பண்றோம், கரண்ட் ஆர்டர் சேல் பண்ணுமா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் சேல் பண்ணுமா, இதில் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா மார்க்கெட் போயிட்டே இருக்கும்போது நம்ம லிமிட் ஆர்டர் கொடுக்கும் லாபத்துக்கு 550 ரூபா, 2,550 ரூபா, அதாவது 50 ரூபா ஒரு ஷேரை கூடுதல் போனா வித்துருன்னு சொல்லி கொடுத்தா அது லிமிட் ஆர்டர். அது 50 ரூபாய் கீழே போச்சுன்னு சொன்னா லாஸ்ட்ல கொடுத்தா அது ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இதில் நீங்க பார்த்துக்கணும். சப்போஸ் இது லாபத்தில் 1000 ரூபா உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். இதுல டேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அது மாதிரி லாஸ் வரும்போதும் 50 ரூபா கீழே போச்சுன்னா நீங்க 1000 ரூபா நஷ்டமாகும். இந்த டேக்ஸும் புரோக்கரேஜும் எக்ஸ்ட்ரா. இந்த இன்ட்ரா ட்ரேடிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறையவங்க இதுல டெய்லி 1000 கிடைக்கும், டெய்லி 10,000 கிடைக்கலாம், இல்லை 1,00,000 கிடைக்கலாம்னு சொல்லுவாங்க. சிலவர்களுக்கு கிடைக்கும். அதை நம்பி யாரும் இன்ட்ராடேல இன்வெஸ்ட் பண்ணி லாபம் ஈட்ட முடிந்தால் நீங்கள் பண்ணுங்கள். அதற்காக நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். லைவ் ட்ரேடிங் ரொம்ப நேரம் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு வெரி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். லாட் சைஸ், லாட் சைஸ்ங்கிறது ஈக்குவாலிட்டி மார்க்கெட்ல லாட் சைஸ் கிடையாது. நீங்க ஒரு ஷேர் வாங்கிக்கலாம், 10 ஷேர் வாங்கிக்கலாம், 100 ஷேரும் வாங்கிக்கலாம். இந்த லாட் சைஸ் எப்போ வரும்னா ஐபிஓ பர்ச்சேஸ் பண்ணும்போது, என்னது இந்த ஃபியூச்சர் ஆப்ஷனுக்கு போகும்போது ஃபிக்ஸட் லாட் சைஸ் இருக்கும். மற்றபடி இதுக்கு லாட் சைஸ்ங்கிறது கிடையாது. செட்டில்மெண்ட், நீங்க வாங்குற ஸ்டாக்கை T+1 T+2 டேஸ்க்குள்ள உங்களுடைய டிமாண்ட் அக்கௌண்ட்ல நீங்க வாங்கணும். இது லாங் ட்ரேடிங்காக வாங்குற ஒவ்வொரு ஷேர். ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், எதுக்கு? நம்ம டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம், ஏதாவது ஒரு புரோக்கர், அது ஏஜென்சி, இவங்க உங்களுக்கு அட்வான்ஸா நீங்க யூஸ் பண்றது வெப் பேஸ்ட கொடுப்பாங்க, இல்ல மொபைல் மூலம் கொடுப்பாங்க, சிலவங்க ஃபோன் மூலம்
பண்ணி கூட கொடுப்பாங்க. இப்போ உள்ள கரண்ட் சீசனுக்கு உங்களுக்கு மொபைலே நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இல்லை வெப் பேஸ்டாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது, டூல்ஸு, கெயின், லாஸு, அவ்வளோ டேட்டாஸு, இது எல்லா டேட்டாஸும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் பார்த்து உங்களுக்கு விருப்பமான ஷேரை நீங்கள் பை பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் நீங்கள் இன்ட்ராடேல வாங்குற எல்லா ஷேருக்கும், லாங் டே வாங்கினாலும் எல்லா ஷேருக்குமே டேக்ஸ் என்பது உண்டு. இனி இதில் வந்து நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா வாங்குற ஷேரை ஒரு 1 இயர்க்கு உள்ளாடி நீங்கள் விற்றீங்கன்னா அதுக்கு பேர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அது 1 இயருக்கு அப்புறம் விற்றீங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதனால நீங்கள் இது வந்து ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு பிஸ்னஸ். அதனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அத்தனைக்குமே ஷேர் உண்டு. இன்கம் டேக்ஸு ஐடிஆர் ரிட்டர்ன் பண்ண வேண்டும். எம்ஐஎஸ்க்கும் டெலிவரி ட்ரேடிங் உள்ள சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். எம்ஐஎஸ்னா இன்ட்ராடேங்கிறது காலையில் வாங்கி ஈவினிங்குள்ள விற்காங்க. டெலிவரி ட்ரேடிங்னா நீங்கள் லாங் டைம் எடுத்துக்கலாம். இன்ட்ரா ட்ரேடிங்கு லிவரேஜ் கொடுப்பாங்க, டெலிவரி ட்ரேடிங்கு லிவரேஜ் கிடையாது. இன்ட்ரா ட்ரேடிங் ஹை 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 ரிஸ்க். நல்லா கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முன்னேறி நீங்கள் இன்ட்ராடே பண்ணுங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் டெலிவரி ட்ரேடிங் பண்ணீங்கன்னா அந்த டெலிவரி ட்ரேடிங் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அதுக்கு பிறகு போய் இன்ட்ரா ட்ரேடிங்க்கு நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இன்ட்ரா ட்ரேடிங் அது ஹை ஹை ரிஸ்க்கு, லிவரேஜ் ரிஸ்க்கு. அது மாதிரி எம்ஐஎஸ் வந்து ப்ராஃபிட்டுங்கிறது கம்மியாகவும் கிடைக்கும், கூடுதலும் கிடைக்கும். அதே மாதிரி லாஸும் அதே மாதிரி. ஆனால் டெலிவரி ட்ரேடிங்கில் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாபத்தில் மட்டுமே நீங்கள் அதை விற்கலாம். இவற்றெல்லாம் விற்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னேன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வேணும். இதுதான் நான் படத்தில் கொடுத்துருக்குது. 2 டைப்பாக கொடுத்துருங்க. ஃபுல் டைம் சர்வீஸ் புரோக்கர், டிஸ்கவுண்ட் புரோக்கர். இதில் ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக்கெல்லாம் வந்து ஃபுல் டைம்னா இவங்க வேறு சர்வீஸும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் வந்து உங்களோட இதுலேயும் எல்லா சர்வீஸும் கொடுப்பாங்க. பட் இவங்க எல்லாமே என்எஸ்சி, நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி, பாம்பே எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செபி இவங்களோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களத பார்த்து அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, புரோக்கரேஜ் எப்படி இருக்குது எல்லாம் கவனத்தை கொண்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்திருக்கீங்க, நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்க முடியும், லாபம் மட்டுமே சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு கற்றுக்கொண்டு இதில் பாருங்கள். அவசரப்படக்கூடாது, நிதானமாக செயல்படுங்கள். கடன் வாங்கி நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வராதீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மிச்ச பைசாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுங்கள். தேங்க்யூ.